கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலைஞனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இயக்குனர் விக்னேஷ்வன் அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லலாம். இயக்குனர் விக்னேஷ்வனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்பட பாடல்களுக்கு பாடல் ஆசிரியரா இருந்திருக்காரு. அவர் எழுதின பாட்டு கிட்டத்தட்ட எல்லாமே ஹிட்னு சொல்லலாம். அவர் என்னென்ன பாட்டுலாம் எழுதினாருன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் விக்னேஷ்வன் அவர்கள் அவர் இயக்கத்துல வந்த எல்லா படத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது எழுதிடுவார்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்துல தங்கமேன்ற பாடலா இருக்கட்டும், இல்ல என்னை மாற்றும்ன்ற பாடலா இருக்கட்டும், அவரு இயக்கத்துல சூர்யா சார் நடிச்ச தானா சேர்ந்த கூட்டத்துல தானா சேர்ந்த கூட்டமடா அப்படின்ற பாடலா இருக்கட்டும், நானா தானான்ற பாடலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம விக்னேஷ்வன் அவர்களும் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஒரு பாடல் எழுதுறாங்க. அவருடைய ஆரம்ப காலத்துல நடிகர் அஜித் அவங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டு கிட்டத்தட்ட பேசும் ஒரு பாடலாவே மாறுச்சுன்னு சொல்லலாம். ஆதாரு ஆதாருன்ற பாடலா இருக்கட்டும், அது விக்னேஷ்வன் தான் எழுதுனாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வணக்கம் சென்னையில எங்கடி பொறந்த என்ற பாடலா இருக்கட்டும், எல்கேஜில திமிரு காட்டாதர் என்ற பாடலா இருக்கட்டும், மாரில தப்பாதான் தெரியும் என்ற பாடலா இருக்கட்டும், விக்ரம் வேதால கருப்பு வெள்ளை அப்படின்ற பாடலா இருக்கட்டும், என்ஜிகேல திமிரனுண்டா அப்படின்ற பாடலா இருக்கட்டும், மாஸ்டர்ல அந்த கண்ணை பார்த்தாக்கா என்ற பாடலா இருக்கட்டும், ரெமோல தமிழ் செல்வின்ற பாடலா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம விக்னேஷ்வன் சார் ஒரு ஆல்பம் சாங்குக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க. அதனுடைய டைரக்டர் அனிருத் அவர்கள். அந்த பாட்டுடைய பேரு எனக்கென யாரும் இல்லையே. அனிருத் அவர்களும் விக்னேஷ்வன் அவர்களும் இணையும் பொழுது ஏற்படுற பாடல்கள் வெற்றி பாடலா மாறுதுன்னே சொல்லலாம். இப்ப ரீசெண்டா வெளிவந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல டிப்பாம் டப்பாம் அப்படின்ற பாடலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரெண்டு காதல் என்ற பாடல் எல்லாமே விக்னேஷ்வன் சார் தான் எழுதினாங்க. அவர் இயக்கத்துல வெளிவந்த படங்கள் எந்த அளவு வெற்றி பெற்றதோ அவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். இப்ப ஜெசி திரைப்படத்துல இன்னும் மறக்கவில்லையே அப்படின்ற பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான சாங். ஆடியன்ஸ் லூப்ல போட்டு பாட்டு எல்லாமே விக்னேஷ்வன் சார் எழுதுனது நானே சொல்லலாம். பர்சனலா எனக்கு விக்னேஷ்வன் சார் ஒரு லிரிசிஸ்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சார் எழுதின பாடல்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சினிமா சேனல் சார்பாக விக்னேஷ்வன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.